அவர் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கட்சி மேல காப்பாத்திட்டோம். அவர் அழிகிறத பார்த்து தான் பொறாமப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கப்பல் வந்து ஓட்டையாகி தண்ணி நிரம்பிக்கிட்டு இருக்குது. அந்த டிடியுடைய கப்பல் முழுகி கொண்டிருக்கின்றது. விரைவாக அந்த முழுகி. பாஜக கூட்டணியில இருக்கனால முழுகுதா? அப்படியெல்லாம் கிடையாது, தானா முழுகி. திமுக அரசு, நீங்க திமுக அரசை மட்டும்தான் விமர்சிக்கிறீங்க. எந்த நிலையிலும் மத்திய அரசுக்கு எந்த விதமான விமர்சனமும் நீங்க வைக்க மாட்டீங்க. மத்திய அரசு மேல எந்த குற்றச்சாட்டுகளையும் வைக்க மாட்டீங்க. உங்களுக்கு அதற்கான தைரியம் இல்லை என்று ஈரோடு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? சரி, இந்த அரசாங்கம் மத்திய அரசை இன்னும் எதிர்த்திருக்கு. 43 மாத காலம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு 43 மாத காலம் ஆகுது. 43 மாத கால ஆட்சியில மத்திய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப வெள்ளை கூட போய் பிடிக்கிறார். வெள்ளைக்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவரா பேசுறாரு வீரவசனம். இன்றைக்கு கூட்டணி வைப்பது இந்தியா கூட்டணியில. ஆனா கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நானே வெளியிடுறாங்க. யாரை கூட்டியாந்து வெளியிடுறாங்க? மத்திய அமைச்சரை கூட்டியாந்து விடுறாங்க. இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. எதை எதிர்க்க வேண்டுமோ அப்பொழுது அதை எதிர்ப்போம். மக்கள் பாதிக்கக்கூடிய திட்டம் தமிழகத்தில் வருகின்ற போது எதிர்த்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மீத்தேன் கொண்டு வந்தது திமுக. டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவர் முன்னிலையில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ஆனா அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்திய காரணத்தினால் 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. நீங்க நீட் தேர்வுங்கிறீங்களா? நீ வாயிலேயே பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. நீட் தேர்வு கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக தான். ஆனா அழகா பேசி ஊடகம் பத்திரிகையும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏதோ அவர்கள் நீட் தேர்வை எதிர்ப்பது போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கல?